இப்ப நல்ல பங்கு எடுக்க வேண்டியது யாரு? முடிவுன்றது சபை. இந்த வீடியோ பாக்குறவங்க கர்த்தருடைய நாமத்துல சபையில் நின்று நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ எதிர்பார்க்கிற முடிவை கொடுப்பார் ஆண்டவர் இந்த நாள்ல. அது தாமதிக்காது, சீக்கிரமா நடக்க போகுது. உன் முடிவை டிசைட் பண்ணிப்போ. என்ன வேணும் டிசைட் பண்ணு. கண்களை மூடு, டிசைட் பண்ணு. கர்த்தருடைய ஆவியை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஜெபத்தை கேட்க விரும்புகிறார், உன்னை ஆசிரிக்க விரும்புகிறார், உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார், உனக்காக யாவும் செய்ய விரும்புகிறார். ப்ளீஸ் லிசன், கவனிங்க. நல்ல ஆண்டவர் முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் இந்த முடிவெடுத்துக்க எனக்கு நீங்க கொடுக்கும்படி, இந்த முடிவு எனக்கு கொடுக்கும்படி. ஆண்டவர், நான் எதிர்பார்க்கிற காரியம் இது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை, என் குடும்பத்துக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா எனக்கு போதும், என் ஊழியை இப்படி அமைச்சு கொடுத்தா போதும், என் எதிர்காலத்தை இப்படி அமைச்சு கொடுத்தா போதும் என்று சொல்லி நீங்க முடிவெடுங்க. ஹல்லேலூயா. ஓ ரஷகலா ரபா நிஷன கலா ரபா தியாந்தலா ரபா ஓ லாஷா தலா ரபா. எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இது ஒப்பு கொடுக்கிற நேரம். கர்த்தருடைய ஆவியன் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்க முடிவெடுங்க. இப்ப ஆசிரியர் நான் ஜெபிக்க போறேன். நீ எடுத்துக்கிற முடிவுக்கு நாங்க ஜெபிக்க போறோம். ஷகலா ரபா ஷம்தலா ரபா நிஷகலா ரந்தலா ரபலா லபா ஓ ஷகலா ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா. Glory to Jesus. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. வாய்களை திறந்து கேட்கணும். யாருக்கா வெக்கப்படாத. உன் ஆசீர்வாதத்தை நீ கேட்கிற, வாயை திறந்து கேளு. அவன் பக்தலுக்கு நினைச்ச ஒருத்தரும் ஒண்ணு நினைக்க மாட்டான். அவன் பிரச்சனை அவனுக்கு பெருசா இருக்கு. ஏலா ராகா லாரா பெல்லா நீ பெற்றுக்கொள்ளு. இப்போ இந்த செய்தி கேட்ட ஜெபத்துல இருக்கிற நீங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக செய்ய ஆரம்பிக்கிறார். நீ பெற்றுக்கொள்ள போற, நீ பெற்றுக்கொள்ளு. வாயை திறந்து கேளு. யார் வெக்கப்படாத. உனக்கு வாழ்க்கையும் கூட கேளு, உன் எதிர்காலத்தை கேளு. ஆண்டவனை கேளு, கேளு. பெற்றுக்கொள்ள விரும்புறியா? கேளு. உனக்காக யாவும் செய்கிறது. கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த தெய்வம் இந்த காலவெளியில நீ எதிர்பார்த்திருக்க முடிவை உனக்கு கொடுக்கும்படி விரும்புகிறார். நீ எதிர்பார்த்துக்கிற ஜெபம் மடியில போடப்படும். அதிக நாளை ஜெபித்த ஜெபத்துக்கு ஒரு பதில் ரைட் நவ் இப்படி உன்னைக்கு வந்து கொண்டிருக்குது. அது என்ன காரியமா இருக்கலாம். நீ விரும்பினதுக்கு மேல, உன் பலத்துக்கு மேல அவர் செய்ய வல்லமுடையவரா இருக்கிறார். உன் தகுதிக்கு மேல செய்ய விரும்புகிறார். உன் தகுதிக்கு மிஞ்சின காரியங்கள் செய்ய வல்லமுடையார். வரா ஷகல் அரபா நிஷன ஹலரபா தியாசி. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவர் ஒப்புக்கொடு. அவர் சமூகத்துல ஒப்புக்கொடு, அவர் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. தேவன் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்கு ஒப்புக்கொடு. அவர் உனக்காக செய்ய விரும்புறார். இப்படிதான் கர்த்தருடைய கரவணை தொட ஆரம்பிச்சிருக்குது. ஒரு ராசி அவர் நின்னாரு. நான் உனக்கு என்ன செய்யணும்? அவர் நோக்கி கூப்பிடு. அவர் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் சொல்ல போல, ஆண்டவரே, நான் குழந்தை பாக்கியம் பெற்றுக் கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள். உன்னை தொடராரு ரைட் நவ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். உங்க மேல கர்த்தருடைய வல்லம் இறங்குது. நீங்க பாக்கியவானா மாறிட்டு இருக்கிறீங்க. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காரியத்தை விரும்புறாரு. திருமணம் ஆகல, கர்த்தர் தொடராரு. உன் பிள்ளைகளுக்காக தொடராரு, உன் பிள்ளைகளை தொடராரு. திருமண வாழ்க்கை இந்த வருஷத்துல கர்த்தர் செய்யும்படி விரும்புறாரு. தொடராரு, தொடராரு, தொடராரு. பாக்கிய நன்மை உண்டாகுது. இடிக்கு மின்னலுக்கு வழிவகுத்த கர்த்தர் உன் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ் திறக்கிறார். ஐயோ, என் தொழிலுக்கு பணம் இல்லை, என்ன செய்வேன்? ஒளிப்படத்தின் புதையல்களை, பொக்கிஷங்களை உனக்கு திறக்கிறார். நீ பெற்றுக்கொள், நீ பெற்றுக்கொள். உன் தொழில் வளர்ச்சி அடைகிறது. உன் வேலை வாய்ப்புகள் ஆசிரிக்கப்படுது. உன் வருமானம் பெருகுது. உன் சம்பளம் உயிர் உண்டாக்குது. கர்த்தர் மேன்மை செய்கிறார். எதிர்பார்த்திருக்க முடிவு, என் வேலை செய்யறதுல பிரச்சனை, கர்த்தர் மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். உயர்ந்த ஸ்தானங்களிலே வீற்றிருக்கும்படி உன் குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம், நிம்மதி. ஐயோ, என் ஊழியம், என்னுடைய பாரம், ஆண்டவரே என்ன செய்ய புலம்பிட்டு இருக்கிறியா? கர்த்தர் தலையிடுகிறார். நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செய்வேன். தடைகளை நீட்கிற ராஜா இந்த காலவில் உனக்கு கரம் பிடிச்சு உன்னை அழைத்துக் கொண்டு நடத்த விரும்புகிறார். தடைகள் எடுக்க விரும்புகிறார். தடைகள் விலகி போகும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இப்படி உனக்கு செய்து கொண்டிருக்கிறாரு. நீ எதிர்பார்த்திருக்க முடிவு
நீ எதிர்பார்க்கிற நினைவுகள் எல்லாத்தையும் அறிந்து பதில் தராரு. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் ஜெபம் கேட்கப்படுது, உன் வியாதி மறைகிறது, உன் பலவீனம் மறைகிறது, உன் கண்ணீர் துடைக்கப்படுது, உன் தோல்வி மாறுகிறது, உன் அவமானம் விட்டு விலகி போகுது. நீ மறுபடி புதுப்பிக்கப்படுகிறார், உயிர்ப்பிக்கப்படுகிறார். ஒரு அபிஷேகம் உண்மை ஊற்றப்படுகிறது. ஒரு அபிஷேகம் உன்னை அக்கறை ஜுவாலையை மாற்று. உனக்கு விரோதமான வல்லமைகள் சத்துருகள் விலகி போகிறது. சாபக்கட்டு முடிந்து போகுது. வாயை திறந்து நன்றி சொல்லி துதி ஆரம்பி. மௌனமா இருக்காத. நீ சோம்பேறிய போல அப்படியே தூங்கிட்டு இருந்தீனா, இல்ல வாயை மூடிட்டு இருந்தீனா உனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. உன் ஆசிரத்தை கேளு. ஆண்டவரே எனக்கு இந்த ஆசிரத்தை தாங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார், பெற்றுக்கொள்ளுகிறார். இப்படி ரிசீவ். நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா செய்கிறவர் மலடியை பிள்ளைத்தாச்சாக்கி சந்தோஷப்படுகிற கர்த்தர். பட்டமரம் துளிப்பது போல வசந்த காலம் சமயமாகும்படி இன்னைக்கு அநேக பட்டமரங்கள் துளிர்க்கும்படியாக எல்லா வாயுகளும் திறக்கிறார், எல்லா நீரூற்றுகளும் திறக்கிறார், எல்லா ஆசிரியர்களும் திறக்கிறார். தெய்வீக சுகமாக்கும் வல்லமை, தெய்வீக விடுதலை உன் சரீரங்களுக்குள்ளாய் கர்த்தருடைய ஆவியின் பலமாய் அனுப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள். உன் வியாதியை, உன் பலவீனத்தை தேடியும் 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 காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழுப்பினவரை தேடி காணாதிருப்பார்கள். 7 வழியா ஓடி போறாங்க. இது ரிசீவ்டு. நீ பெற்றுக்கொள் கருத்து சொல்றாரு. ஹலா ஷரபா மிஸ்ஸா மகூரபியா நிசி ரிசீவ்டு. நீ பெற்றுக்கொள். உன் கனவுல போராட்டம், கனவுல போராட்டம், வகுறு வீங்கி இருக்கிறவங்க வகுத்து வீக்கம் காணாம போகுது. ருகாலா ராபா நீக்கா ராபா ராபா நிசலா ரபினி. போராட்டம், பொடனை வலிகள், பலவீனங்கள், வியாதிகள் மறைந்து போகிறது. கொடிய வியாதிகள், சரும வியாதிகள் சரி தூண்டு விலகி போகிறது. மகாராஷ்டிரா பாலாரீஷா. குடும்பத்துல பிரச்சனை, குடும்பங்கள் ஒன்னு சேருகிறது. பிரிந்திருக்க குடும்பங்கள் ஒன்னு சேருகிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்னு சேருகிறது. கர்த்தர் இணைத்து வைக்கிறார். கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்களா, கர்த்தர் இணைத்து வைக்கிறார். பிள்ளையும் தகப்பு தாய் பிரிந்து இணைத்து வைக்கிறார். கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய பலன் கொண்டு உனக்காய் செய்கிறார். Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Holy Spirit. உஷாபா லாராபா நிஷனா கலாரி. ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. அனுசத்துல நீ எதிர்பார்த்துக்கிற காரியம் நிச்சயமா உனக்கு ஆண்டு கொடுக்க விரும்புறாரு. ஷரா பலா ஹாலா ராபா நிஷாந்துல ரசி லிசிமா நாகராபா. நீ பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கர்த்தர் இந்த நாட்களில் ஒரு அற்புதத்தை உனக்கு கட்டளவுக்கிறார். அதிசயங்களை கட்டளவுக்கிறார். உன் குடும்பத்துல இத்தனை நாள் உன் பிள்ளைகளோட வேலை வாய்ப்புகளை கொடுக்கும்படி தேவன் அதிசயம் செய்து கொண்டிருக்கிறார். கட்டுகள் முறிகிறது. பிள்ளைக்கு நல்ல வேலை இல்லை, கண்ணீரோடு பாரத்தில் இருக்கிறியா? கர்த்தர் வேலைகளை நிரந்தரமான வேலை கட்டிடுகிறார். அற்புதம் செய்கிறார். நிரந்தரமான ஆசை கொடுக்க விரும்புகிறார். போராட்டம் மாறுகிறது. இயேசு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டி கேட்கிறார். அன்பான மகனே மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? கூட சொன்ன ஆண்டவரே நான் பார்வையடையது. நீ ஆண்டவர் சொல், ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். என் ஜெப வாழ்க்கை, என் பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவரை வேத வாசிப்பு, ஊழியங்கள், அநேக ஆத்துமாக்கள், அநேக ஆசீர்வாதத்தில் ஊழித்து திறந்த வாசல் தாங்க என்று ஊழியக்காரர்கள் கேட்கிறோம். ஆண்டவர் தாரும் ஆண்டவர். அதுபோல விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரை உண்மை நோக்கி கேட்டுக்கிறாங்க. எங்க கடன் பிரச்சனைகளை விடுதலையாக்கும், பிரச்சனை விடுதலையாக்கும். என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை தாங்க, என் குடும்பத்தை சமாதாங்க. ஆண்டவரே சபையில நாங்கள் ஐக்கியத்துல எல்லாவற்றிலும் நாங்கள் மேன்மையை விரும்புகிறோம். தொழில விருத்தடைகிறோம். நான் எல்லாத்தையும் பார்க்க மேன்மையா இருக்க விரும்புறேன். என்னை ஆசீர்வதியோ. வாயை திறந்து கேளு. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். இங்க சபையில யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, தேவன் இந்த நாட்களிலே இந்த சபைக்குள் வாசம் பண்ணி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன் அருகாம் நின்று கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யட்டும், நான் உனக்கு என்ன செய்யட்டும், உனக்கு என்ன செய்து கேட்டிருக்கிறாரு. மார்த்தாள் சொன்னாள், ஆண்டவர் நீர் இருந்திருந்தா இந்த பிரச்சனை ஆயிருக்குமான்னு. இயேசு வந்துட்டாரு. தாவீதின் குமாரன் வந்துட்டாரு. உன் குடும்பத்துக்குள்ள வந்துட்டாரு.
உன் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, உன் தொழில் செய்ற இடங்களில் வந்துட்டாரு, நீ வேலை செய்ற இடங்களில் உன் அருகாமல் இருக்கிறாரு. ஓ கர்த்தர் உன் பட்சமாய் உன் பட்சமாய் உன் பட்சமாய் அவர் உன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறார். நான் உனக்கு என்ன சொன்ன கேட்கிறேன், நீ பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொண்டு தேவ சாட்சியம் மாறுபடி கர்த்தர் தம்முடைய மகிமையை உண்மை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்தன் சொல்லுகிறான், எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்தார். இன்னைக்கு உனக்காக செய்து முடித்தவர் உன் அருகாமல் இருக்கிறார். நன்றி சொல்லு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்லு. உனக்கு அற்புதம் நீ பெற்றுக்கொண்ட விசுவாசி, விசுவாசி, விசுவாசிக்கிற பாக்கியவான். நன்றி சொல்ல ஆரம்பி. உன் வாழ்க்கையில தடைகள் விலகி போகுது. உன்னை அவமானப்படுத்துற முன்பாக கர்த்தர் அலங்கரித்து உன் உயர்த்தி கனப்படுத்தி உன் சத்துரு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணி யாரெல்லாம் அற்புதமா எண்ணினாரு அவருக்கு முன்பாக உன்னை கனப்படுத்த விரும்பபடி கர்த்தர் தம்முடைய ஆவியை இரட்டிப்பான ஆவியை மகிழ்ச்சி ஆவியை உன் மேல ஊத்திட்டு இருக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இப்பொழுது அந்த அபிஷேகம் உன் குடும்பத்துல ஓ உனக்கு வந்த கெட்ட பேரை மாத்தி அமைக்கிறார். உனக்கு விருந்து வந்த தீமைகள் விலக்கி போடுறார். உனக்கு வந்த வேதனை எழுதி போடுறாரு. தம்முடைய ஆவியை உன் மேல் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவி உன்னை வெட்கப்படுத்தாது. அவருடைய அபிஷேகம் உன்னை வெட்கப்படுத்தாது. துளிக்க ஆரம்பிக்குது. உன் மனம் துளிக்க ஆரம்பிக்குது. பட்டு போன வாழ்க்கை, பட்டு போன காரியம், முடிந்து போன காரியம், ஓ தொடங்காத எல்லா காரியம் புதுப்பிக்கிறார். கர்த்தர் புதுப்பிக்கிறார். ரஷல ரபா லகதியா ஹோலா ஷல ரபா. அநேகருக்குள்ளார் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு ஒரு விஷன் மாதிரி காட்டுறாரு. ஷலா ரபா லபா. கர்ப்பத்தின் கனில வகத்துல குழந்தைகள் உருவாகிற கருவை காமிக்கிறாரு. ஏன் தெரியல, திரும்ப திரும்ப கர்ப்பத்தின் கனியை குறிச்சு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். இந்த கால வேளையில இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கூட சொல்றேன், உன் வகுத்து மேல கைய வையி. ரிசீவ்டு. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆவியின் கர்ப்பத்தின் கனியை கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு அசியாலா ரப்பா ஓ சக்கா ரக்க நிசா மாமா ஹவா. ஆண்டவனால் கூடாத காரணம் அவர் சொல்லாக கர்த்தர் நிக்கோ. இத்தனை நாள் நிக்காத கர்ப்பம் நிக்க போகுது. கரு உருவாக போகுது. கர்த்தர் காரியங்கள் செய்கிறார். எல்லா தடைகள் எடுத்து போடுறாரு. தடைகள் எடுத்து போடுறாரு. தடைகள் எடுத்து போடுறாரு. தடைகள் எடுத்து போறாரு. தொழில் முடக்கமா? தடைகளை மீட்கிற ராஜா உனக்கு விரோதம் எழும்பின ஆயுதங்களை முறித்து போடுகிறார். முறித்து போடுகிறார். புதிய பாதை அமைத்து கொடுக்கிறார். எழுந்து வா, நான் உனக்காடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லி அவர் கரம் பிடித்து நடத்த அவர் உன்னை அழைக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஐயோ என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. உங்ககிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் என்ன இருக்கு ஆண்டவர்? பாத்திரத்துல வாரு. அபிஷேகத்தை இன்னும் அதிகப்படுத்து. அதிகமா ஆவில ஜோமன் ஆரம்பி. அதிகமா ஜோமன் ஆரம்பி. உன் கடன் பிரச்சனை தீர்ந்து போயிடும். உன் பாத்திரம் நிரம்ப ஆரம்பிக்கும். உன் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட அதிகமா துதிக்க துதிக்க உன் பாத்திரம் நிரம்பி வழியும் போது ஓ கர்த்தருடைய ஆவியன் உனக்கு விரோதமாக்குற எல்லா பிரச்சனை உன் தேவைகளை நிறைவாக்குவார். உன் தேவைகளை திருப்திப்படுத்துவார். மிதமெஞ்சு எடுக்கும்படி வைப்பார். நீ மிதமெஞ்சு எடுப்ப, மிதமெஞ்சு எடுப்ப, மிதமெஞ்சு எடுப்ப, மிதமெஞ்சு எடுப்பேன்னு கர்த்தர் ஆணித்தரமா என்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. தேங்க்யூ லார்ட். நீ நினைத்திருக்க நினைவுகள் அவர் அறிந்திருக்கிறாரு. நீ இப்ப நினைச்சிருக்கிற நினைவுகள் அறிஞ்சிருக்கிறாரு. நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு இப்படி இருந்தா நல்லா எதிர்பார்த்த முடிவு இப்போ உனக்கு கொடுக்கிறாரு. யூ ரிசீவ்டு. நீ பெற்றுக்கொள். நீ எதிர்பார்க்கிற முடிவு கொடுக்கும். அது நன்மைக்கு எதுவா இருக்கணும். தீமைக்கானவ இருந்தா அது நிச்சயமா செய்ய மாட்டாரு. கர்த்தர் ஆணித்தரமா சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற முடிவு நன்மையா இருக்குமானா ஆசீர்வாதம் கதவு இப்ப தட்டப்படுகிறது. வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நீ திறந்த ஆண்டவரே எனக்குள்ள வாரும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதி சொல்லு.
வாயை திறந்து சொல்லுங்க. உங்க வலது கை தலை மேல வச்சு என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதி சொல்லுங்க. உங்க வலது கைய உங்க தலை மேல வைங்க. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதி சொல்லுங்க, ஆசீர்வதி சொல்லுங்க, ஆசீர்வதி சொல்லுங்க. தேவன் உங்கள் கரங்களை அவர் கரமா மாத்தி தொடராரு. எப்படி தொட்டபோது பார்வை அடைந்தானோ அவனுக்கு ஆசீர்வாதம் கண்டு கொண்டாலோ, இன்னைக்கு ஆசீர்வாதம் உன் கண்ணுக்கு முன்னால் இருக்குது. நீ எடுத்துக் கொள்ளும்படி தெரியும்படி உன் கண்கள் திறக்கப்படுது. ஆவியானவர் உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழிவாச தரும்படி திறக்கிறாரு, திறக்கிறாரு, திறக்கிறாரு. உன் ஆசீர்வாதம் உன் மடியிலே போடப்படுகிறது. Thank you Holy Spirit. Thank you Lord. பரிசுத்தமுள்ள பிதாவே, விடுக்குமான இயேசுவின் நாமத்திலே நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தில் நாம் மேம்படுத்தும் தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.